முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, முழு விவரங்கள் என்ன? பவித்ரா வணக்கம். தாவேகா தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் 108 இடங்கள் என்ற அடிப்படையில் மேலும் 10 இடங்களை கேட்டு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது 116 எம்எல்ஏக்களுடன் தாவேகா பெரும்பான்மையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் 2 இடங்கள் வேண்டி இருப்பதால் விசிகாவுடன் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இன்னும் 10 நேரத்தில் விசிகா தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கின்றனர். அது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் திமுக அதிமுக என இரு கட்சிகளும் அடுத்தடுத்து என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள் என்ற கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கடந்த 6ஆம் தேதி இரவு புதுச்சேரி பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பத்தில் உள்ள சொகுசு விடுதிக்கு வரவழைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அதே போல நேற்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு விரைந்தார். சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த எம்எல்ஏக்களுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருந்தார். 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என அதிமுகவின் ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்து வந்ததாக கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டதாகவும் தகவலானது வெளியானது. இந்த நிலையில் நேற்று அமமுக தரப்பிலிருந்து டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதே போல அமமுக எம்எல்ஏ ஆதரவு கடிதம் என பொய் கடிதத்தை தாவேகா உருவாக்கி ஆளுநரிடம் கொடுத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பேரில் நேற்று அந்த எம்எல்ஏக்களை உடனடியாக சென்னைக்கு வருமாறு பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி உடனடியாக உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலையிலேயே அந்த புதுச்சேரியில் இருக்கும் ரிசார்ட்டுகளை காலி செய்த எம்எல்ஏக்கள் சென்னைக்கு வந்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து இப்போது பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அந்த எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தாவேகா ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அடுத்ததாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதே போல அப்படி தாவேகா ஆட்சி அமைக்காத பட்சத்தில் தாங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை குறித்தும் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுடன் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இதில் அனைத்து எம்எல்ஏக்களும் இருக்கும் நிலையில் அவர்கள் ஒருமித்த கருத்து எடுக்கும் பட்சத்தில் அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த தேர்தலை நாம் எடுத்துக்கொண்டால் வழக்கமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வரும் அதிமுக தற்போது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் அதிமுக இழந்திருக்கிறது. இதனால் தாவேகா ஆட்சி அமைத்தால் தாங்கள் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. தொடர்ந்து இன்றைக்குள் தமிழக அரசியல் சூழல் அந்த பரபரப்பை குறைக்கும் என்பதால் அதிமுகவின் அடுத்த நடவடிக்கையை குறித்து எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.